ட்ரிக்னாமெட்ரியோட இன்ட்ரொடக்ஷன் ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போது பித்தாகரஸ் தியரம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு PQRன்னு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரையாங்கிளோட இன்னியர் ட்ரையாங்கிள் the square of the hypotenuse is equal to the sum of the square of the other two sides. ஓகேங்களா. ஒரு ட்ரையாங்கிளோட ஹைப்போட்னஸ் எது கூட ஈக்குவலாக இருக்கும்னா சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர்ஸ் டூ சைட்ஸோட ஈக்குவலாக இருக்குமா. ஓகேங்களா. PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு PQ ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர் ஈக்குவல் டு PR ஸ்கொயர். இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபார்முலா. ஓகேங்களா. ஹைப்போட்னஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்க ரெண்டுத்தோட ஸ்கொயர் வந்து ஹைப்போட்னஸோட ஸ்கொயர். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா த ரிலேஷன் பிட்வீன் த சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள். ஓகேங்களா. சைட்ஸ்க்கும் ஆங்கிள்க்கும் இருக்க ரிலேஷனை சொல்கிறது தான் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோன்றது. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த 6 ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு இருக்க 6 ஃபார்முலாஸ் நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா முதல்ல பார்ப்போம். சைன் டீட்டானா டீட்டாக்கு ஆப்போசிட் பை ஹைப்போட்னஸ். இப்போ டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைட், டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட், ஹைப்போட்னஸ் சைடு உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. அப்போ சைன் டீட்டானா ஆப்போசிட் பை ஹைப்போட்டினஸ். ஓகேங்களா. அப்படின்னா PQ பை QR வந்துடணும். ஆப்போசிட்டில் PQ, ஹைப்போட்னஸ் வந்து PR. இந்த ட்ரையாங்கிள் வச்சு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு காஸ் டீட்டானா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்னஸ். டீட்டாவோட அட்ஜசன்ட் பை ஹைப்போட்னஸ். டீட்டாவோட அட்ஜசன்ட் வந்து QR, ஹைப்போட்னஸ் வந்து PR. டேன் டீட்டானா காஸ், சைனும் காஸ்டில் இருக்க ஹைப்போட்னஸை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வரும். அதுதான் டேன் டீட்டாவோட ஃபார்முலா. இப்போ ரெசிப்ரோக்கலாக ரேஷியோஸ் 4லேருந்து ரெசிப்ரோக்கலாக வந்துடும். இப்போது சைனு காஸ் கொசிகன் டீட்டா, சைனோட ரெசிப்ரோக்கல் வந்து கொசிகன் டீட்டா. இது எப்படின்னா ஒரு மேக்னெட் இருக்குன்னா அதில் நார்த்தும் சவுத்தும் வந்து அட்டாச் ஆகாது, சவுத்தும் அதே மாதிரி அட்டாச் ஆகாது, நார்த்தும் சவுத்தும் தான் அட்டாச் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி தான் சைன் ஃபஸ்ட்டு மூணில் இருக்க எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிற வேல்யூவும் லாஸ்ட் மூணில் இருக்க எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிறதும் அட்டாச் ஆகாது. அதே மாதிரி சியில் ஸ்டார்ட் ஆகிறதும் சியில் ஸ்டார்ட் ஆகிறதும் ரெசிப்ரோக்கலாக வராது. அப்போ சைனுக்கு கொசிக்கன் தான் ரெசிப்ரோக்கலாக வரும், காஸ்க்கு சீக்கன் தான் ரெசிப்ரோக்கலாக வரும். ஓகேங்களா. இதை வச்சு பார்த்துக்கோங்க, புரியறதுக்காக சொல்கிறேன் இது. அப்போது கொசிக்கனோட டீட்டாவது வந்து சைன் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல், ஹைப்போட்னஸ் பை ஆப்போசிட். அப்போது 1 பை சைன் டீட்டா வருமா. அதே மாதிரி காஸ் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தான் வந்து செக் டீட்டா. அப்போ ஹைப்போட்னஸ் பை அட்ஜசன்ட் 1 பை காஸ் டீட்டா. டேன் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல் வந்து பார்த்திங்கன்னா காட் டீட்டா. டேன் டீட்டா வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா காட் டீட்டா வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போட்னஸ் 1 பை டேன் டீட்டா. ஓகேங்களா. இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு வந்து முதல்ல ரெண்டுத்தையும் போட்டு டிவைட் பண்ணுறேன். சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. இப்போ சைன் டீட்டா என்னென்னு கொடுத்துருக்காங்க, PQ பை PR. ஓகேங்களா. அதே மாதிரி காஸ் டீட்டா QR பை PR. PQ பை PR, காஸ் டீட்டாக்கு QR பை PR ரெண்டுத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ PRக்கும் கேன்சல் ஆச்சுன்னா மீதி இருக்கிறது PQ பை QR. PQ பை QR என்னது, டேன் டீட்டாவோடைய ஃபார்முலா. ஓகேங்களா. பாருங்கள், PQ பை QR டேன் டீட்டா அது. அப்போது சைன் டீட்டா பை காஸ் டீட்டா ஈக்குவல் டு டேன் டீட்டா. அப்படி இல்லாட்டி நம்ம வேறு மாதிரியும் போடலாம். எப்படின்ட்டு பாருங்கள். இப்போ இருக்க டேன் டீட்டான்ட்டு இப்போ நான் இதுக்கு பதில் வேறு போடுறேன். டேன் டீட்டா ஈக்குவல் டு இப்போ இந்த சைன் டீட்டாக்கு PQ பை PR பதில் ஆப்போசிட் பை ஹைப்போட்னஸ். அதே மாதிரி காஸ் டீட்டாக்கு அட்ஜசன்ட் பை ஹைப்போட்னஸ். அந்த ஃபார்முலாலே நான் போடுறேன். ஹைப்போட்னஸ் கேன்சல் ஆகிடும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வருதா. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் என்னது, டேன் டீட்டாவோட வேல்யூ. அதே மாதிரி தான் டேன் டீட்டா. அப்போது நம்மளுக்கு டேன் டீட்டா தான் வருது. அப்போது நம்ம எப்படி போட்டாலும் வேல்யூ ப்ரூவ் ஆகுது. சைன் டீட்டா பை காஸ் டீட்டா என்னது, டேன் டீட்டா ஈக்குவல் டு டேன் டீட்டா. 7th ஃபார்முலா. 8th ஃபார்முலா அப்படியே காஸ் டீட்டா பை சைன் டீட்டா ரெசிப்ரோக்கலாக போட்டிங்கன்னா டேனோட ரெசிப்ரோக்கல் என்னது, காட் டீட்டா. அப்போது இது ரெண்டுத்தையும் ரெசிப்ரோக்கலானா டேன் டீட்டாவும் ரெசிப்ரோக்கலாகி வந்துடும். ஓகேங்களா. இப்போ காஸ் டீட்டா பை சைன் டீட்டா ஈக்குவல் டு காட் டீட்டா. 8th ஃபார்முலா இது. அது 7 முடிஞ்சிடுச்சு. இப்போ 8 ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். இது இருக்கும். இப்போ ஐடென்டிஃபை பண்ணுங்கள். மறுபடியும் நான் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறேன். PQRன்ட்டு. சைன் டீட்டானா என்னென்னு பார்த்தோம், ஆப்போசிட் பை ஹைப்போட்னஸ். அப்போ PQ பை PR. ஓகேங்களா. காஸ் டீட்டானா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்னஸ். அப்போ QR பை PR. ஓகேங்களா. ஆப்போசிட், ஹைப்போட்னஸ், அட்ஜசன்ட் எழுதிக்கோங்க உங்களுக்கு புரியலன்னா.
ஓகேங்களா. இதோட வேல்யூ நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்ட்டு. ஓகேங்களா. அப்போ பிக்யூ ஸ்கொயர் பை பிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர் பை பிஆர் ஸ்கொயர். டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கிறதுனால நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். அப்போ வந்து மேலே என்ன வருது, ஈவனாக கீழே வந்து பிஆர் ஸ்கொயர் வந்தது, மேலே வந்து பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர் வருதா. அதுக்கு பித்தாகரஸ் தியரம் எடுங்க. பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் வருதா. அந்த ஃபார்முலாவை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்போது பிஆர் ஸ்கொயர் வருமா, பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர் பற்றியில் போட்டு கேன்சல் பண்ணால் 1 வரும். அப்போ இதோட ஃபார்முலா பாருங்கள், சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 வந்துருச்சு. மறுபடியும் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1ன்ட்டு. இப்போ சைன் ஸ்கொயர் டீட்டாக்கு மட்டும் எனக்கு ஃபார்முலா வேணும்னா இந்த சைன் ஸ்கொயர் டீட்டா மட்டும் வச்சுட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டாவை அப்படிக்கா எடுத்துகிட்டு போனால் என்ன வரும், சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வருமா. அதே மாதிரி தான் இப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டாக்கு மட்டும் வேல்யூ வேணும்னா காஸ் ஸ்கொயர் டீட்டாவை மட்டும் அப்படியே வச்சுட்டு சைன் ஸ்கொயர் டீட்டாவை லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வராங்க, மைனஸில் ஆகிடும். ஓகேங்களா. காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ வந்து 10 and 11க்கான ஃபார்முலா கிடச்சிச்சு. இப்போ ஸ்கொயர் இல்லாமல் அப்படியே வேணும்னா சைன் டீட்டா பை காஸ் டீட்டானா இந்த சைடு இருக்க ஸ்கொயர் வந்து இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா ரூட்டாக மாறிடும். ஓகேங்களா. சைன் டீட்டா ஈக்குவல் டு ரூட் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. அதே மாதிரி தான் காஸ் டீட்டா ஈக்குவல் டு ரூட் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஸ்கொயர் இருந்தால் அந்த ஃபார்முலாவும், ஸ்கொயர் இல்லாட்டி இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. 10, 11 முடிஞ்சிருச்சு. மறுபடியும் நீங்கள் அதே ஃபார்முலா எடுத்துட்டாங்க. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1ன்ட்டு. முதல்ல நான் வந்து காஸ் ஸ்கொயர் டீட்டாவை டிவைட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையுமே போத் சைடு டிவைட் பண்ணிக்கலாம். சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. இப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணினா 1 வருதா. சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டா முதல்ல என்ன பார்த்தோம், சைன் டீட்டா பை காஸ் டீட்டா ஈக்குவல் டு டேன் டீட்டா. அப்போ ரெண்டுத்துலேயுமே போத்துலேயுமே ஸ்கொயர் இருக்கிறதுனால கேன்சல் ஆச்சுன்னா டேன் ஸ்கொயர் டீட்டா வருமா. ஓகேங்களா. சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்கும். சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு டேன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ கேன்சல் ஆனதுனால 1 பை காஸ் ஸ்கொயர் டீட்டா என்ன வரும், செக்கோட ரெசிப்ரோக்கல் தானே. இப்போது 1 பை காஸ் ஸ்கொயர் டீட்டான்றது செக் டீட்டா. ஓகேங்களா. இதை வந்து அங்கே அப்ளை பண்ணலாம். 1 பை காஸ் ஸ்கொயர் டீட்டா பதில் செக் ஸ்கொயர் டீட்டா போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போது போட்டோம்னா ஃபார்முலா என்னன்ட்டு வருது நம்மளுக்கு. இப்போது டேன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு செக் ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா. இப்போ இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா வருது. இப்போது எனக்கு டேன் ஸ்கொயர் டீட்டாக்கு மட்டும் ஃபார்முலா வேணும்னா டேன் ஸ்கொயர் டீட்டா மட்டும் அங்கேயே வச்சுட்டு 1 வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரலாம். 1 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா -1 ஆகிடும். ஓகேங்களா. டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு செக் ஸ்கொயர் டீட்டா -1. இது 13th ஃபார்முலா. இப்போ 1க்கான ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா 1 மட்டும் அங்கே வச்சுட்டு டேன் ஸ்கொயர் டீட்டாவை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஆகிடும். 1 ஈக்குவல் டு செக் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஆகிடும். சிமிலர்லி சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. மறுபடியும் அதே மாதிரி 1 மறுபடியும் 9th ஃபார்முலாவே நான் எடுக்கிறேன். இப்போ வந்து சைன் ஸ்கொயர் டீட்டாவில் டிவைட் பண்ண போகிறேன். முதல்ல காஸ் ஸ்கொயர் டீட்டாவில் டிவைட் பண்ணேன். இப்போ சைன் ஸ்கொயர் டீட்டாவில் டிவைட் பண்ணோம்னா இப்போ மறுபடியும் இங்கே பாருங்கள், சைன் ஸ்கொயர் டீட்டா கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 வந்துடும். அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா பை சைன் ஸ்கொயர் டீட்டா என்ன வரும் நம்மளுக்கு, காட் ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா. 1 பை சைன் ஸ்கொயர் டீட்டா கொசிகன் ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா. இதெல்லாம் ஃபஸ்ட்டு 6 ஃபார்முலாஸ் தெரிஞ்சது தான் இது எழுத முடியும். அப்போது 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ அதே போல் தான் 1 அந்த சைடு எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளுக்கு 16th ஃபார்முலா கிடச்சிடுது. 1 வச்சுட்டு காட் ஸ்கொயர் டீட்டா அந்த சைடு எடுத்துகிட்டு போனோம்னா 17th ஃபார்முலா கிடச்சிது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.